எனக்கு விவரம் தெரிஞ்சு முன்னாடி தங்க விலை வந்து 2000 ரூபாய் விற்றது. இன்னைக்கு விலையோட ரேட்டு 65,000த்துக்கு கூட போயிடுச்சு. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஏழை மக்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? பெண்களை வச்சுருக்கவும் ரொம்ப கஷ்டம். கஸ்டமர் வந்துட்டு போகிறவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர யாரும் வாங்க மாட்டுறாங்க. நாங்களும் நிறைய டிசைன் வந்து பார்க்கலான்னு பார்க்குறோம். ஆனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இது மாதிரி ஏறிடுச்சா நிலைமை எங்கே போகும்னு தெரியல. பவுன் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு போயிருன்னு நினைக்கிறேன். பெரிய பொருளாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்னதாக தான் வாங்க முடியுது. ரேட்டு கம்மியானால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணே. இது தங்க விலை இந்த லெவலில் போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரியா, தங்கம் இந்த விலைக்கு போச்சுன்னா ஒரு ஏழை வாழை மக்கள் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுறது எப்படி பண்ணி கொடுப்பாங்க? சரிங்களா, இன்றைக்கி 5 பவுன் நகை 5 பவுனுக்கு 5 பவுன் மாற்றினாவே 1,50,000 லட்ச ரூபா இருக்கிறாங்க. இவ்வளோ போச்சுன்னா அப்புறம் 5 பவுன் நாங்கள் கொடுக்குறோம், 5 பவுன் மாத்திரைக்கு 1,50,000 லட்ச ரூபான்னா இப்போ தங்கம் வாங்கணும்னா எங்கே போவாங்க? சரியா, இன்றைக்கி பொருளாதாரம் இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. யாரும் இந்த காலத்தில் தங்கம் போடவும் முடியலை, தங்கம் வாங்கவும் முடியலை. பாமர மக்கள் இந்த 1/2 பவுன் 1 பவுன் 1/4 பவுன் சேர்த்திட்டு இருந்தவங்க அது இன்றைக்கி முடியாமல் 20,000 ரூபா 22,000 ரூபா இருந்தால் தான் இன்றைக்கி 1/4 பவுன் நகை எடுக்க முடியுங்கிற காலகட்டம் இருக்குது. எங்களுடைய கணக்குப்படி சந்தை நிலவரப்படி மேற்கொண்டு தங்கம் இன்னும் ஏறும்னு தான் சொல்கிறாங்களே தவிர இறங்கும்னு யாரும் காரணிகள் எதுவும் சொல்லவில்லை. சாதாரண மக்கள் எல்லாம் நினைச்ச முடி பார்க்காத அளவுக்கு ரேட் ஏறிட்டே தான் இருக்கு. ஆசைப்பட்டது எதுவுமே இப்பெல்லாம் வாங்க முடியறது இல்ல. அத்தியாவசியத்துக்காக ஒரு வீட்டு விசேஷத்துக்கு பெண் குழந்தைகளுக்காக அத்தியாவசியமா வாங்க வேண்டியது இருக்கு. இப்படியே ரேட் போயிட்டு இருந்ததுன்னா தினக்கூலிகள் ரொம்ப சாதாரண மக்கள் எல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தானுங்க. இது எக்ஸாக்டா கூடுறதுக்கு வந்து ஆன்லைன் ட்ரேடிங் தான். நம்ம பிசிக்கலா வாங்கி இது ரேட் எல்லாம் கூடல. ஸோ ஆன்லைன் வர்த்தகம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து எப்போ இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து ஏதாவது ரேட்டு குறைஞ்சா தான் குறைய முடியுது. இல்லைன்னா இது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். தொழிலாளிகள்லாம் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது இந்த விலையேற்றம். தொழில் முடங்குது. வாடிக்கையாளர்கள் வரக்கூடியது ஸ்தம்பிக்குது விலையேற்றத்தால். பெண்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலை. அதுங்க ஆசைப்படுற பொருள் இவ்வளோ ரேட்டா, இவ்வளோ அம்மா படிக்க வைக்கிறோம், அது ஒரு பக்கம். படிச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியாமல் சரி இவ்வளோ பவுன் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு உள்ளதை வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல 1 கிராமோட விலை 10,000 வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வருது. இப்படியே போச்சுன்னா நடுத்தர மக்கள்லாம் வந்து எப்படி வந்து தங்கத்தை வாங்க முடியும்? அப்படிங்கிறப்போ எப்படி வந்து பெண் குழந்தைங்களை பெற்ற பேரண்ட்ஸ்லாம் வந்து தங்கத்தை வாங்கி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இன்னைக்கு படிப்புக்கு இருக்கிற டிமாண்டை விட தங்கத்துக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் வந்து அதிகமா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.